Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Good. Super Anjali. எப்படிப்பா நீங்க சொன்ன மாதிரி கௌதம் கிட்ட டாக்குமெண்ட்ல கரெக்ட்டா கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேனா? ஆமாம்மா. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நீ இத பத்தி போன்ல சொன்னப்ப நானும் தாட்சாயணி சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப டாக்குமெண்ட்ட கண்ணால பார்த்ததும் சின்ன சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்ட கையில பிடிக்கிறப்ப ஏதோ கௌதமியை என் கைக்குள்ள வச்சு அடக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுமா. அஞ்சலி, உண்மையிலேயே நீ பெரிய வேலை பண்ணிருக்க. செம பிரில்லியன்ட். தேங்க்ஸ் மா. அப்பா, அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் தானே? ஆமாம்மா. இந்த டாக்குமெண்ட்டை வச்சு சொத்தெல்லாம் உன் பேருக்கும் கார்த்திக் பேருக்கும் மாத்தணும். ஏப்பா, வெளியில விசாரிச்சு பார்த்ததுல கௌதம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. இல்ல இந்த டாக்குமெண்ட் மட்டும் போதுமா? ஏய், அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. எங்க பவரை வச்சு கௌதம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வராமலேயே ஸ்மூத்தா சொத்து மொத்தத்தையும் உங்களுக்கு வர மாதிரி நாங்க பண்ணி தரோம். கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. அப்ப கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுக்கு நானே எஜமானி ஆக போறேன். எப்பப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம்? பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குமா. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? அது இந்த சொத்து உன் கைக்கு வரதுக்கு நாங்க கேரண்டி தர்றோம். ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் செஞ்சு கொடுக்கற எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கும்ல. லாபமா? புரியலையா அஞ்சலி? செஞ்ச வேலைக்கு ஃபீஸ் கேக்குறோம். ஃபீஸா? ஆமாம்மா. உனக்கு வரப்போற சொத்துல எங்களுக்கு ஜஸ்ட் 20% ஷேர் வேணும். 20%? என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன மக மாதிரி நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைச்சேன். இப்ப சொத்துல பங்கு கேக்குறீங்க. அதுவும் 20%. எப்படிப்பா? அம்மா, உன்னை எங்க சொந்த மகளா நினைச்சதுனாலதான் ஜஸ்ட் 20% ஷேர் கேக்குறோம். இதுவே மத்தவங்களா இருந்தா 50% டிமாண்ட் பண்ணிருப்போம். கேட்கலாம் மாட்டோம். அது சரி, அப்ப நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. பாவம். நாங்க தானே கௌதமோட எதிர்ப்பையும் மீறி கார்த்திக் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பணக்கார வீட்டுல உன்னை மருமகளாக்கணும். இப்ப கௌதமோட சொத்தை இல்லீகலா மூவ் பண்ணி உன் பேருக்கு மாத்தவும் போறோம். இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல. ஏம்மா, இந்த அப்பாக்கு ஜஸ்ட் 20% தர மாட்டியா? அஞ்சலி, உனக்கு நாங்க மட்டும் இல்லனா நீ உங்க அம்மா வீட்ல அன்றாட செலவுக்கு கூட திண்டாடிக்கிட்டு இருப்ப. இப்ப ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கு நாங்க தானே காரணம். எங்களுக்கு தரதுக்கு போய் இவ்ளோ யோசிக்கிற? அது இல்லம்மா, நீங்க கேக்குற ஷேர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்காதான் யோசிக்கிறேன். என்ன அஞ்சலி, என்னமோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து மாதிரி இப்படி ஃபீல் பண்ற? சும்மா வர சொத்து தானே, அதுல கொஞ்சம் தரதுக்கு உனக்கு வலிக்குதா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. கௌதம் வீட்லயே இருந்திருந்தான்னா இந்த சொத்துல பாதி தான் உங்களுக்கு வரும், முழுசா வராது இல்ல. இப்ப முழுசா வருது. அதுல ஜஸ்ட் 20% அப்பாவோட டிமாண்ட், அம்மாவோட டிமாண்ட். இங்க பாரு, இப்ப நாங்க இதுல இருந்து விலகிட்டோன்னு வெயி, உனக்கு 10 பைசா கூட கிடைக்காது. உனக்காக தான் நாங்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். நாங்க கேட்டது நீ செஞ்சனா எங்க சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்கும். அதுக்கான விலையை நீ கொடுத்துதான் ஆகணும். புரியுதா? சரிங்கம்மா. சரிங்கப்பா. வர சொத்துல 20% நீங்க எடுத்துக்கோங்க. அது குட் குட்.
that is a good deal. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. இனி நீ சந்தோஷமாயிரு. ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு சொத்தை உன் கையில கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இரு. அஞ்சலி, ஹாப்பியா இரு. வலையில கரெக்டா வந்து மீன் சிக்கிடுச்சு. சிக்கிடுச்சு, வசமா சிக்கிடுச்சு. ஷேரை கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கலாமோ? பார்க்கலாம். ஃபியூச்சர்ல மொத்த சொத்தையும் வாங்கிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.